வெல்கம் டு வித்யா டாக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இங்கிலீஷில் ஒரு பழமொழி உண்டு, அ பேர்ட் இன் த ஹேண்ட் இஸ் ஒர்த் பெட்டர் தேன் இன் த புஷ். அதாவது புஷ்ஷில் இருக்கக்கூடிய பறவையை விட கையில் இருக்கிற பறவை சிறந்தது அப்படிங்கிறது மீனிங். ஸோ அதாவது நம்ம எங்கேயோ இருக்கிற பறவையை எய்ம் பண்ணிட்டு இங்கே இருக்கிறத யூஸ் பண்ணாமல் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான். அதுக்கு ஈக்குவலண்ட்டான தமிழ் பழமொழி தான், கிடைக்கப் போகும் பலாக்காயை விட கிடைத்திருக்கும் கலாக்காயே மேல் அப்படிங்கிறது. அதாவது எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு பலாக்காய் பெருசு, ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இல்லாமல் சின்னதாக இருக்கக்கூடிய கலாக்காய் கிடைச்சா கூட அதையும் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதோடைய மீனிங். ஓகே, ஸோ இப்போ இதில் வரக்கூடிய கலாக்காய்க்கு எங்கள் ஸ்கூல் டேஸ்லலாம் படிக்கும்போது எங்களுக்கு அது என்ன அப்படிங்கிறது தெரியாது. பட் இப்போ நமக்கு யூடியூப் இதெல்லாம் வசதி வந்ததுக்கப்புறம், ஸோ இப்போ நிறைய படிக்கவும் செஞ்சதுக்கப்புறம் வி நோ வாட் இஸ் தட். ஓகே, ஸோ அந்த கலாக்காயை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பற்றிலாம் நிறைய பெனிஃபிட்ஸு, அதுக்கப்புறம் இதில் என்ன சாப்பாடு செய்யலாம், இதை பற்றின பேர் எல்லாத்தையும் பற்றியும் பார்ப்போம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நாம் இதோட நேம் என்னங்கிறத பார்த்துருவோம். இதுக்கு காமன் நேம்லாம் பெங்கால் கரண்ட், கொராண்டஸ் ப்ளம், கரோண்டா செடி, இப்படிலாம் நிறைய பேர் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த செடி வளர்க்குறது பற்றி பார்ப்போம். வளர்க்குறது ரொம்பவே ஈஸிங்க. இதுக்கு நீங்கள் தண்ணியே ஊற்றலைன்னா கூட நல்லாவே வளரும். ஏன்னா இது வறட்சியை கூட தாங்கக்கூடிய ஒரு செடி தான். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கலான்னா, இதை வச்சு நம்ம என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். கலாய்க்காய்க்குள்ளே ஒரு கொட்டை இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம குக்கிங் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். மெயினாக இதை வச்சு என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னா, ஊறுகாய், சட்னி இதெல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது, சுகர் சிரப்புக்குள்ளே நல்லா டிப் பண்ணி நம்ம எல்லோரும் ப்ளெயினாகவே சாப்பிட்றதுக்கு கூட சேல் பண்ணுறாங்க. அதே மாதிரி கேக் மேலே முக்கியமாக நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேக் மேலே வச்சு நிறையவே இதெல்லாம் சாப்பிட்றாங்க. இதை வச்சு நாம் ஜூஸு, அதுக்கப்புறம் ஜாம்லாம் கூட பண்ணி சாப்பிட்லாம். அடுத்ததாக இதோட யூசஸ் என்னங்கிறத பார்ப்போம். இதில் முக்கியமாக 3 யூசஸ் இருக்குது. என்னெல்லாம்னா, வயிறு உப்பிசம், அதாவது ப்ளோட்டிங்கு, அப்புறம் இரத்த சோகை, அனீமியா, அதுக்கப்புறம் ஆன்டி ஹெல்மித்துங்கிற குடற்புழு நீக்கம், இது எல்லாத்துக்குமே இந்த காய் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களை என்கரேஜ் பண்ண ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க. உங்களுக்கு கலாக்காயை பற்றி வேறு என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் தெரியுமோ கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் ஃப்யூச்சரில் போடணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.